Hi, this is Soumya and நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிரிப்டோகிராஃபில Kerberos அப்படிங்கற சென்ட்ரலைஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சர்வர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சென்ட்ரலைஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சர்வரான Kerberos இது எதுக்கு பயன்படுது அப்படினு பார்த்தோம்னா இத வந்து ஒரு மூணு வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. சோ இதுக்கான processing so user to server, server to user. So இந்த in between gapல ஒரு மெசேஜ் சென்ட் ஆகி எப்படி வந்து so crypt ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So இந்த cryptography is the third party trusted server. இது ஒரு third party trusted server இயங்குது. அதே நேரத்துல ஒரு authentication processக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு key distribution center ஆகும் இந்த Kerberos வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த Kerberosல என்னென்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மெயினா வந்து ஒரு இருக்கிறதே ஒன் டைம் நம்ம வந்து சைன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் நெட்வொர்க் அக்சஸை வந்து நம்ம இதுல ரிசோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய இதை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த Kerberos சர்வரில் ஸோ வெரைட்டி ஆஃப் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிள். அதை வந்து நம்ம அத்தன்டிகேஷன்ஸோட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அக்சஸ் ரைட் இருக்குது அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்து அதுக்கான அக்சஸ் ரைட் இருக்குது அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுதான் இதோட மெயின் மெரிட்டான ஒரு விஷயமே இந்த Kerberos அத்தன்டிகேஷன் சர்வர் பொறுத்த வரைக்கும். இந்த Kerberos அத்தன்டிகேஷன் சர்வரில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ மூணு விதமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ 3 மெயின் காம்போனன்ட்ஸ் அது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அத்தன்டிகேஷன் சர்வர். ஸோ அத்தன்டிகேஷன் சர்வர் தான் இதில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராசஸே. ஸோ அந்த அத்தன்டிகேஷன் சர்வருக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸில் வந்து அக்சஸ் ரைட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு யூசருக்கான அக்சஸ் ரைட் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக டேட்டா பேஸ் செகண்ட் காம்போனண்ட்டாக இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிக்கெட் ஜென்ரேட்டிங் சர்வர். இதில் வந்து ஒரு டிக்கெட் ஜென்ரேட்டிங் சர்வரும் இதில் இருக்குது. ஸோ இந்த அத்தன்டிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் அ டிக்கெட் ஜென்ரேட்டிங் சர்வர். இந்த மூணு இதுவும் தான் இந்த Kerberosோட மெயின் மேஜர் காம்போனண்ட்டு. இந்த த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த Kerberos சர்வர் ஆக்டிவேட் ஆகாதுங்கிறதும் கூட நம்ம இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அத்தன்டிகேஷன் சர்வரில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு யூசர் வந்து ஒரு யூசர் அதர்வைஸ் கிளைண்ட். ஸோ யூசரோ அதர்வைஸ் கிளைண்ட். இப்போ இந்த கிளைண்ட் வந்து ஒரு சர்வரை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ சர்வர்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் ரீச் ஆக முடியும். அப்போது அவங்க தனக்கு மெசேஜை வந்து அவங்க யாருக்கு வந்து சென்ட் பண்ணணுமோ ஸோ ஒரு ரிசீவர் எண்ணில் இருக்கவங்களுக்கு டேட்டா வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இப்போது அந்த யூசர் வந்து அத்தன்டிகேஷன் சர்வர் என்ன ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா அந்த யூசருக்கு அக்சஸ் ரைட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணணும். இந்த டிக்கெட் எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா டிக்கெட் கிராண்டிங் சர்வர். அந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வர் தான் டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணணும் ஃபார் அக்சஸ் ரைட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அத்தன்டிகேஷன் சர்வரில். அப்போது ஒரு யூசர் கொடுக்கக்கூடிய அந்த இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டான ஒரு இனிஷியல் மெசேஜ், அந்த இனிஷியல் மெசேஜுக்கு கூட அந்த இனிஷியல் அத்தன்டிகேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் இந்த அத்தன்டிகேஷன் சர்வரோட வேலை. ஸோ இங்கே ஒரு யூசருக்கு ஒரு அத்தன்டிகேஷன் சர்வரில் ஒரு அந்த அக்சஸ் ரைட் அது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க வந்து சர்வரை ரீச் பண்ண முடியும். அப்போது அந்த டேட்டா பேஸ் ஸோ இருக்கக்கூடிய செகண்ட் காம்போனண்ட்டான ஒரு டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் அக்சஸ் ரைட் இருக்கும். ஸோ அந்த அக்சஸ் ரைட் அந்த அப்போது ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இப்போ சைன் ஆன் பண்ணக்கூடிய அந்த யூசருக்கு அந்த அக்சஸ் ரைட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த அத்தன்டிகேஷன் சர்வர் வந்து வெரிஃபை பண்ணும். அக்சஸ் ரைட்டை வெரிஃபை பண்ணும். ஸோ அக்சஸ் ரைட்டை வெரிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுற இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இதுதான். இந்த டேட்டாபேஸ் அதாவது இந்த அத்தன்டிகேஷன் சர்வரும் இந்த டேட்டாபேஸ் ப்ராசஸ் இந்த அக்சஸ் ரைட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுற இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆகும். ஸோ அப்போ மெசேஜ் எப்படி என்கிரிப்ட் ஆகும்னா ஸோ கொடுக்கக்கூடிய அவங்களோட மெசேஜும் அது கூட ஒரு பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆகிடும். அந்த பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகும்போது இங்கே ஒரு சிங்கிள் கீ வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த சிங்கிள் கீ வந்து எப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கீ. இது வந்து ஒரு மியூச்சுவல் அத்தன்டிகேஷன் அப்படி ப்ராசஸ் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஓரியன்டாக இதில் இருக்குது. அப்போ மியூச்சுவல் அத்தன்டிகேஷனில் என்ன அப்படின்னா இந்த கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் ஒரு கீ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த கீயை வச்சு அவங்க எந்த அட்ரஸஸ் வேணால் அவங்க எந்த நெட்வொர்க் ரிசோர்ஸஸையும் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அக்சஸ் ரைட் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கூட ஒரு டிக்கெட்டும் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இது டிக்கெட் கிராண்டிங் சர்வர் மூலமாக வந்து டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும்.
அடுத்த ப்ராசஸ் என்னன்னா இந்த இடத்துல தான் வந்து மெசேஜ் என்கிரிப்ட் ஆயிரும். ஸோ என்கிரிப்ட் ஆன மெசேஜ் வந்து சர்வரை ரீச் பண்ணும். ஸோ எது மூலமாக அப்படின்னா டிக்கெட் கிராண்டிங் சர்வர். ஸோ தேர்ட் காம்போனண்ட்டான அந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வர் வந்து இந்த டிக்கெட் அந்த அக்சஸ் ரைட்க்கு அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா அது ஸ்டோர் பண்ணிக்கும் அந்த டேட்டாவை வந்து யூசர் ஸோ ஒரு பர்டிகுலர் யூசருக்கான அந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ஸ்டோர் பண்ணிடுச்சு அப்படின்னா இது சர்வருக்கு வந்து அந்த டிக்கெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அது வந்து சென்ட் பண்ணிடும். அப்போ என்கிரிப்ட் ஆன மெசேஜோட என்னவெல்லாம் வந்து அந்த சர்வருக்கு வந்து ஜென்ரேட் பண்ணப்படும் பாஸ் பண்ணப்படும் அப்படின்னா ஸோ மெசேஜ், ஸோ என்கிரிப்டட் மெசேஜ், பாஸ்வேர்ட், சீக்ரெட் கீ ப்ளஸ் அந்த டிக்கெட், இது எல்லாமே சர்வரில் போய் ரீச் ஆகும். சர்வர் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் சர்வரில் இருந்து திரும்ப அந்த யூஸருக்கு எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா ஸோ சர்வருக்கு அது போய் சேர்ந்ததும் இந்த சர்வர் அதை வந்து டிக்ரிப்ட் பண்ணிடும். ஸோ டிக்ரிப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து என்னென்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஸோ பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் அட்ரஸஸ், ஸோ இது எல்லாமே அந்த யூசர் வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப சென்ட் பண்ணிடும். சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் வந்து ஒன்ஸ் அவங்க சைன்இன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க எந்த ஒரு நெட்வொர்க் அட்ரஸையும் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணலாம். நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் நெட்வொர்க் ரிசோர்ஸஸை வந்து அவங்க யூஸ் பண்ணாலும் அவங்களோட டேட்டா வந்து செக்யூர்டாக வந்து ஸ்டோர் ஆகிடும், செக்யூர்டாக பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய இந்த மால்வேர்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கெர்பரோஸ் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு அத்தன்டிகேஷன் சர்வர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூசர் அத்தன்டிகேஷனுங்கிறது ஃபஸ்ட். ஸோ யூசர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அத்தன்டிகேஷன் சர்வரில் ப்ராசஸ் ஆகி ஸோ மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஸோ டிக்கெட் ஜென்ரேட்டிங் டிக்கெட்டாக வந்து ஸோ நெக்ஸ்ட் சர்வருக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அப்புறம் சர்வர் டு கிளைண்ட் ரீச் ஆகிறதும் இந்த இன்பிட்வீனிங் கேப் டிக்ரிப்டட் மெசேஜ் வந்து யூசருக்கு வந்து ரீச் ஆகிடும். அதான் யூசர் அத்தன்டிகேஷன். சிங்கிள் சைன் ஆன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா SSO. இந்த சிங்கிள் சைன் ஆன் பொறுத்த வரைக்கும் யூசர் வந்து ஒன் டைம் வந்து அவங்க சைன் இன் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே கிரிப்ட் பேஸஸ் தான். ஸோ அவங்களுடைய மெசேஜஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணும். ஸோ அது சர்வர் வந்து டிக்ரிப்ட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜை வந்து ஃபர்தர் அவங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த டேட்டாஸ் வந்து ஃபுல்லாக செக்யூர்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபுல்லி செக்யூர்டு மெசேஜஸ் தான் பாஸ் ஆகும். ஸோ மியூச்சுவல் அத்தன்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு சீக்ரெட் கீ வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ டேட்டா பேஸ் வந்து அக்சஸ் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு சீக்ரெட் கீயை வந்து ஜென்ரேட் பண்ணிடும். அந்த சீக்ரெட் கீயை அந்த யூசர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்க அக்சஸ் பண்ணால் ஸோ அதுக்கு அடுத்து இருக்க எல்லா டேட்டாஸுமே அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே செக்யூர்டாக தான் இருக்கும். அதுக்காக மியூச்சுவல் அத்தன்டிகேஷன் ஸோ கிளைண்ட் டு சர்வருக்கு இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் கீ ப்ரொவைட் பண்ணிடும். அந்த சிங்கிள் கீ அப்படிங்கிறது இஸ் அ சீக்ரெட் கீ. நெக்ஸ்ட் வந்து அத்தரைசேஷன். ஸோ அத்தரைசேஷன் அப்படிங்கிறது அந்த அக்சஸ் ரைட்டு தான் வந்து அத்தரைஸ் பண்ணும். ஸோ அக்சஸ் ரைட் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து அவங்க வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ட் ஒன் வந்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைலி செக்யூர்டு. ஏன்னா இது இட்ஸ் சென்ட்ரலைஸ்டு அந்த ட்ரஸ்டட் சர்வர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி ஹை லெவலாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கெர்பரோஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கிரிப்டோகிராஃபியில் கெர்பரோஸ் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு அத்தன்டிகேஷன் சர்வர் பற்றி நாம் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு டாபிக் பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் சோமே அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.